யார் தமிழர்னு கேக்குறீங்க. நீ ஏன் தமிழரா இங்க வந்து மாறுற? நீ என்ன அடையாளம்? குஜராத்தியா? குஜராத்தியா அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீ பீகாரியா? மராட்டியரா? மராட்டியராரு எனக்கு ஒன்னும் சிக்கல் இல்லையே. அதுல என்ன அவர் தமிழர் ஆக மாட்டாரான்னு நீ அவரை இனமாத்திட்டு இருக்க? மதம் மாத்திரதே குற்றம்னு சட்டம் வச்சுட்டு நீ இனமாத்திட்டு இருக்க? காக்கைய கொக்காக்குற, கொக்கைய காக்கையாக்குற. ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு, அந்த மாமரம் வைக்கிற காலத்திலேயே இந்த பலாமரமும் வச்சு வளர்த்துருக்குது. 10 பலாமரம் இருக்கு, 1000 மாமரம் இருக்கு. ரொம்ப நாளா இந்த மாமரத்தோடவே இந்த பலாமரம் இருக்குன்னு இத மாமரம்னு சொல்வீங்களா, பலாமரம்னு சொல்வீங்களா? பலாதான் மாதான். அப்ப இங்க தமிழனுக்கு ஒரு பேரன்பு இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னவன் தான். நீங்க சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன் தான். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, மக்கள் பெருங்கடல்னு சொன்னவன் அவன் தான். ஆனா அது என்னன்னா, என் தாய் நிலத்துல வந்து இன்னொருத்தன் ஆளும் போது என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் வேளாண்மை, என் கடல், என் மலை, என் காடு, இதை அவன் சிந்திக்க மாட்டான். பிரச்சனை புரியுதா? இப்ப அண்ணன் வந்துட்டா, இது என் மலை, என் பூமி தாயின் மார்பு, அதுல இருந்தா அருவி, அருவில இருந்து ஆறு, ஆறுல இருந்து நீர், நீர்ல இருந்து சோறு, சோறுல இருந்து வயிறு, வயிறுல இருந்து உயிர்னு நான் யோசிப்பேன். நீ என்ன குவாரிந்த சிக்கல் புரியுதா? இப்ப நீ என் பக்கத்துல வந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்கிற, தமிழ் படிச்சாதான் வேலைங்கிற நிலைமை யார் உருவாக்குவா? அண்ணன் தான் உருவாக்க முடியும். அப்போ எல்லாருக்கும் தனித்தனியா வீடு கட்டி போன பிறகு என் வீட்டுல எல்லோரும் கூடி வாழணுங்கிறது சரி, என் வீட்டை நீயே தலைவனா இருந்த ஆளணுங்கிறது அது ஏற்க முடியாது. அது உங்களுக்கு புரியுதா? என் தாய் நிலத்துல இன்னொருத்தர் வந்து ஆளும் போது என் கலை, என் பண்பாடு, என் மயிறு, என் மண்ணாங்கட்டி, என் வேட்டி, என் லுங்கி நென்று இந்த நொண்டங்க கதையெல்லாம் அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்தீங்களா? அங்க போய் பேசு. நான் அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்தேன்னா என் மொழி, என் கலாச்சாரம், என் பண்பாடு, என் மலை, பாவியா 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் திருப்பரங்குன்றம், அதுல ஒரு தீபம் ஏற்ற முடியல. வேட்டி கட்டிட்டு நிக்க, வேட்டி மொழியை பத்தி பேசுறாவளமே, கலாச்சாரத்தை பத்தி பேசுறாவளமே, மக்களை பத்தி பேசுறாவளமே, தாய் நிலத்தை பத்தி பேசுறாவளமே. தாய் நிலமா? தாய் நிலம் இதை ஒரு ஆம்பளை பேசலாம், ஒரு அடிமை பேசக்கூடாது. தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு நீங்க அறிவிச்சு பாருங்க. அப்ப தெரியும் தாய் நிலம் அது, பேய் நிலம் அது. என் வழிபாடு, என் பண்பாடு சொல்றது யாருமே, தமிழ் பேரை பிடிங்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்ற யாருமே என் கலாச்சாரம், என் தாய், என் தாய்மொழி, என் கலை, என் பண்பாடுன்னு யாரும் சொல்றது இல்லையே. என் கலை, என் பண்பாடு சொல்றவங்க அபுபக்கர் கிடையாது. பிறகு அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்த? தமிழ் படிச்சாதான் வேலை அப்படி கிடையாது, தமிழ்ல பேர் வச்சாதான் அரசு பணி அப்படி சொல்லி பாருங்க பார்ப்போம். அப்படி சொல்லும் போது எந்த குஜராத்துக்காரனும் எந்த கர்நாடகாரனும் இருக்க மாட்டான். அப்ப தெரியும் எங்க இருந்து எதிர்ப்பு வருதுன்னு. அப்ப தெரியும் நீங்க யாருக்கு எதிரி, உங்களுக்கு யாரு எதிரின்னு.